அல்லேலூயா. இந்த நாளிலும் விழுப்புரம் பகுதி சர்ச் ஆஃப் காட்லே கர்த்தர் அடியனை கொண்டு வந்ததற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். எப்பொழுது வந்தாலும் இன்னுவத்தோடு தேவ பயத்தோடு வரவேற்கிற அன்பு பாஸ்டர் மணிகண்டனாயாவை நான் கர்த்தருடைய நாமத்திலே ஸ்தோத்திரிக்கிறேன். மற்றும் இந்த சபை மக்களை இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த நாளில் பார்த்தீங்கன்னு சொன்ன பிரியமானவர்களே, தேவன் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளில் கர்த்தாவே, இந்த வேத வசனங்களை நாங்கள் ஆராயும் பொழுது, இதை தியானிக்கும் பொழுது தேவன் எங்களோடு கூட இடைப்படும்படியாக இந்த கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. அல்லேலூயா. இந்த நாளிலும் நீர் ஆண்டவரே நீங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை பலப்படுத்துகிறப்பா. மனிதனோ முகத்தை பார்க்கிறார், நீரோ இருதயத்தை பார்க்கிற தேவனாய் இருக்கிறபடினாலே ஆண்டவரே கர்த்தாவே வந்திருக்கிற உள்ளங்களை நீர் அறிந்திருக்கிறீர் தகப்பனே. அவர்களை பெயர் பெயராய் நீர் ஆசீர்வதிக்கப்படி ஜெபிக்கிறோம். இந்த வேத வசனத்தின்படி ஆண்டவரே கர்த்தாவே நீர் எங்களை பலப்படுத்தும்படியாக எங்களை கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எந்த நோக்கத்திற்காக இந்த வேத வசனத்தை நீர் எங்களோடு கூட தியானிக்கும்படி கொடுத்திருக்கிறீரோ அந்த நோக்கம் நிறைவேறும்படியாக என்னுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து ஆண்டவரை ஆரம்பம் முதல் முடிவு வரையிலும் இந்த கிருபை தயவு இறக்கம் எங்களோடு கூட இந்த வழிநடத்தும்படியாக என்னுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையும் நமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் பார்த்தீங்கன்னு சொன்ன பிரியமானவர்களே, நான் ஒரு பகுதியை வாசிக்கிறேன், பிறகு அதனுடைய தலைப்பை நான் சொல்லுகிறேன். நாம் அதை குறித்து தியானம் செய்ய இருக்கிறோம். அல்லேலூயா. ரோமர் 12வது அதிகாரத்திலிருந்து நான் ஒரு 5 வசனங்களில் முதலாவது வாசிக்கிறேன். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக இருந்தனாலே மறுரூபமாகுங்கள். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் எண்ண வேண்டும். ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்தில் அநேக அவயங்களாய் இருந்தும் எல்லா அவயங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா பிரியமானவர்களே, தேவன் நம்மளை என்னவாக இருக்கணும் விரும்புகிறார் என்பதை குறித்து இந்த நாளிலே தியானிக்க இருக்கிறோம். 2வது வசனத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய இந்த 3 காரியங்களை பாருங்க எப்படி இருக்கு. நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக. இன்றைக்கு நம்ம தியானிக்க இருக்கிறது என்ன பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்கள் மனம் புதிதாக இருந்தனாலே மறுரூபமாகுங்கள். அல்லேலூயா. இந்த நாளில் பிரியமானவர்களே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம் கடைசி காலம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுது வருவார் என்று தெரியாத ஒரு நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொன்ன வசனத்தின்படி உலகமெங்கும் சகல ஜாதிக்கும் இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு சமீபமாக இருக்கிறது என்று அறிந்து கொள்ளுங்கள். இந்த நாளிலும் பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறவர்கள், கடந்த நாட்களிலே நான் இந்த மீஞ்சு சச்சங்காலிலே பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த பாம் சண்டையிலே நான் பேசிக்கொண்டிருந்தேன். அப்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்ன பிரியமானவர்களே, ஒருவரும் கட்டியிராத கழுதை குட்டி, ஒருவரும் ஏறியிராத கழுதை குட்டி, ஒருவரும் ஏறியிராத கழுதை குட்டி. இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு கூட
இயேசுவை அறிந்து கொள்ளும்படியாக இன்றைக்கு இந்த சுவிசேஷ ஊழியம் பரவி கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த இல்லந்தோறும் என்கிற நற்செய்தியினுடைய நோக்கமே என்ன என்று கேட்டீங்கன்னு சொன்னா, சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும். நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, சவுத் ஆப்பிரிக்காவில் போனீங்கன்னு சொன்னா, இங்க இந்தியாவில் எவ்ரி ஹோம் குர்சி, ஆனால் சவுத் ஆப்பிரிக்காவில் பார்த்தீங்கன்னு சொன்னா எவ்ரி ட்ரீ, ஒவ்வொரு மரத்திற்கும் சுவிசேஷம். அந்த மரத்தின் மேல குடியிருக்கிற மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிற ஸ்தாபனமாகத்தான் இல்லந்தோறும் நற்செய்திகின்ற ஒரு ஸ்தாபனம் நடந்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும்? மனம் புதிதானவர்களாக இருக்க வேண்டும். இந்த பார்த்தீங்கன்னு சொன்னா யோவான் சொல்லுவாரு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி. அதே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பவுல் என்ன சொல்றாரு பாருங்க, மனம் என்ன சொல்றாரு? மனம் புதிதாக்கிறதுனாலே மறுரூபமாகுங்கள். டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எதற்கு? ரட்சிக்கப்பட்டு வருகிறோம், மனம் திரும்பி உள்ளுக்குள்ளே வருகிறோம். நம்முடைய மனம் எப்படிப்பட்டதாக மாற வேண்டும்? கர்த்தருக்கு பிரியமான. அதுக்கு முன்பாக பாருங்க என்ன சொல்ற பாருங்க, பெரிய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக. ஒரு பொண்ணு இருக்கிறது என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த பொண்ணிலே கலப்படம் பண்ணப்பட்டிருக்கிறத பகுத்தறிவாங்க. சொம்பு எவ்வளவு சேர்க்க வேண்டும், அதுக்கு பொண்ணு எவ்வளவு சேர்க்க வேண்டும் என்று சொல்லி பகுத்தறிவாங்க. நீங்க ஒரு இடத்துல ஒரு பொண்ணு கொண்டு போய் கொடுத்தீங்கன்னு சொன்னா, அந்த நகையை வாங்குகிறவன் அதை பகுத்தறிவோம். என்ன செய்யலாம்? அதில் எவ்வளவு பொண்ணு இருக்கிறது, எவ்வளவு சம்பு இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறான். அதனால தான் சுத்த பொன் என்று சொல்லுகிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? சுத்த பொன். அந்த சுத்த பொன் வேற, கலப்படம் செய்த பொன் வேற. அப்போ எல்லாம் பொண்ணு தான். இன்னைக்கு நம்ம எல்லாருமே மனிதர்கள் தான். ஆனால் பவுல் என்ன விரும்புகிறார்? அந்த ரோமருக்கு எழுதும்போது என்ன சொல்லி விரும்புகிறார் அப்படின்னு சொன்னா, உங்கள் மனம் எப்படி ஆக வேண்டும்? புதிதாக வேண்டும். அப்ப புதிதாக வேண்டும் என்று சொன்னால் அதற்கான தகுதிகள் இருக்குது, சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி நம்ம மனம் புதிதாக வேண்டும்? அந்த மனம் புதிதாகவில்லை என்று சொன்னால், நாம் பழைய வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டு இருந்தோம்னு சொன்னால், ஒரு பொன் எடுக்கும் பொழுது பார்த்துருக்கீங்களா நீங்க? அது சகதியமாக இருக்கும். அந்த பொன் வெட்டி எடுக்கும் பொழுது அதை என்ன செய்வாங்க? அடுப்பிலே போட்டு என்ன பண்ணுவாங்க? சுத்தரிப்பார்கள். அப்பொழுதுதான் அதிலிருந்து என்ன கிடைக்கும்? சுத்த பொண்ணு கிடைக்கும். இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிற பிரியமானவர்களே, தேவ சமூகத்திலே நாம் இங்கே ஆலயத்தில் வந்து காத்து கொண்டு இருக்கிறோம். இந்த ஆலயத்திலே நமக்கு வருவதற்கு ஒரு தகுதி என்ன? தேவன் நம்மளை ரட்சித்தார். ஆனால் ரட்சிப்பது மாத்திரம் நமக்கு வாழ்க்கையாகி விடுமா? ஆண்டவர் நம்மை ரட்சித்தார். ஆனால் அவர் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்? நம்மளுடைய மனம் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய மனம் அழுக்கு படித்துக் கொண்டுதான் இருக்கிறது. பிரியமானவர்களே, ஒரு நல்ல பில்டிங்கை கட்டி வைத்து விட்டு அந்த பில்டிங்கை பூட்டி வைத்து விட்டு நீங்க ஊருக்கு போயிட்டு வாங்க, அது எல்லாத்தையும் பூட்டி விட்டு போயிட்டு வாங்க. நீங்க வந்து திரும்ப திறந்த பொழுது அதுக்குள்ள போய் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அது எப்படிப்பட்டதா இருக்கும்? அதுக்குள்ள தூசி வந்திருக்குமா இல்லையா? அந்த தூசி இருந்து கொண்டுதான் இருக்கு. பிரியமானவர்களே, இன்னைக்கு நாம் அனுதினமும் தம்மை சுத்திகரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? உங்கள் மனம் புதிதாக வேண்டும். உங்கள் மனம் புதிதாக வேண்டும். எப்படி புதிதாக வேண்டும் என்று சொல்லி பார்க்க இருக்கிறோம். எப்படி புதிதாக வேண்டும்? கர்த்தரை போல. ஏனென்று சொன்னால் நம்மை அவர் எப்படி படைத்திருக்கிறார்? தேவ சாயலாக படைத்திருக்கிறார். உன்னையும் என்னையும் அவர் எப்படி படைத்திருக்கிறார்? தேவ சாயலாக படைத்திருக்கிறார். இன்றைக்கு இந்த மனம் ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த இருதயத்தில் தேவன் வந்து தங்க போகிறார். இந்த இருதயத்தில் வந்து தேவன் ஆளுகை செய்ய போகிறார். அப்பொழுது நம்மளுடைய மனம் எப்படி இருக்க வேண்டும்? புதிதாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய அடக்கம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னு சொன்னா புதிய கல்லறையில் வைத்தார்கள். அவர் இந்த உலகத்தில் வந்தது எப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா பரிசுத்தர். ஆண்டவர் அழகாக பாஸ்டர் அவங்க வர்ஷிப் பண்ணாங்க. இந்த நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னா உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி அதை பார்க்க இருக்கிறோம். ஒரு பாடல் பார்த்தீங்களா? அதாவது கிறிஸ்துவின் பின்னால் நான் செல்வேன், திருப்பி பார்க்க மாட்டேன். கிறிஸ்துவை முன்னால் உலகமே பின்னால். இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் நம்ம தரிக்க கூடாது.
நாம் உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கிற பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். என்ன விரும்புகிறார்? நம்மளுடைய மனம் எப்படியாக வேண்டும்? புதிதாக வேண்டும். அதனால தான் அவர் சொல்லுகிறார், காலைதோறும் என்னுடைய கிருபை புதிதாக இருக்கிறது. அவர் நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறார், நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். மனிதர்களாம் முகத்தை தான் பார்க்கிறார்கள். வெள்ளை சட்டம் வெள்ளையும் சொல்லியுமாக வருகிறார்கள். ஆனால் உள்ளம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தான் தெரியும். அது உள்ள எப்படிப்பட்டதாக இருக்கும்? கல்லறை கோவில் போல இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால் இன்றைக்கு சிந்தித்து பார்க்க வேண்டும், நம்ம மனம் எப்படி இருக்கிறது? அதே போல பழைய குணங்களோடு இருக்கிறோமா? அதே போல மற்றவர்களோடு கூட நம்ம பழகும் பொழுது பழைய குணங்களோடு பழகுறோமா? பிரியமானவர்களே, குணசாலியாக இருக்க வேண்டும். இந்த நாளில் பாஸ்டர் அவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய உள்ளம் எல்லோரையும் நேசிக்கிற உள்ளமாக இருக்கிறது. அவர் வயது சிறிய வயது தான், ஆனாலும் அவருடைய உள்ளம் பெரிய வயதை விட காட்டிலும் அதிகமாக இருக்கிறது. காரணம் என்ன பிரியமானவர்களே? மற்றவர்களை நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், உன்னையே நீ நேசிக்கிறது போல பிறரை நேசிப்பாயாக. நீங்கள் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால தான் ஆண்டவர் இங்கே பவுல் சொல்லுகிறத பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுடைய மனம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? புதிதாக வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலும் இந்த மனம் நம்மளுக்கு புதிதாக வேண்டும் என்று சொன்னால், நீங்க பாருங்க, அடுத்த வசனம் நான் சொல்ல பாருங்க, 3வது வசனம். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே சொல்லுவதாவது, உங்களை எவனாகிலும் பிச்சு எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் எண்ண வேண்டும். அல்லேலூயா. எப்படி இருக்கணும்? தெளிந்த எண்ணம் உள்ளவனாய். நீங்க பாருங்க, அந்த காலையில் நான் பார்த்து கொண்டிருந்தேன், ஒரு விசுவாசி வந்தாங்க, பாஸ்டர் வந்தாங்க. ஐயா, எனக்கு இப்படி இருக்கிறது, என் மகன் இப்படிப்பட்டவனாக இருக்கிறான், என் மகனுக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது என்று சொல்லி இந்த பாஸ்டர் இடத்துல அவங்க ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணாங்க. நான் தான் சொன்னேன், வந்துடுவாங்க பாஸ்டர் வந்துடுவாங்க, நீங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னேன். அந்த பாஸ்டர் அவங்களுக்கு சொல்லி அனுப்பின வார்த்தை அவர்கள் உள்ளத்தில் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஒரு சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிறதா இருக்கிறது. இன்று நாளிலும் பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு கரிசனை வேண்டும். சில பேர்லாம் நான் பார்த்துருக்கேன், அவங்களா வந்துருக்காங்களா, சரி யாராவது ஒரு ஜெபம் பண்ணி அனுப்புப்பா அவங்கள அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடத்துல தன்னுடைய விசுவாசிகள் மேலே, அதுதான் நாடுகளின் மேலே எப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்க வேண்டும்? கரிசனை இருக்க வேண்டும். மேய்ப்பன் எப்படிப்பட்ட குணாதிசயத்தோடு இருக்க வேண்டும்? அவனோட உயர்ந்த ஆளாக இருக்கலாம், தாழ்ந்த ஆளாக இருக்கலாம், கரிசனை உள்ளவர்களாக. அந்த ஆடி அங்கே இங்கே ஓடும் பொழுது அது மேல் கரிசனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சின்ன சபையோ பெரிய சபையோ அல்ல, அந்த போதகருடைய குணாதிசயம் எப்படி என்பதை தான் கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. வேற யாரும் பார்க்கிறது இல்லை, கர்த்தர் பார்க்கிறார். நிச்சயமாக சொல்லுகிறேன், அதற்கேற்ற பலனை கர்த்தர் கொடுப்பது நிச்சயம். இன்றைக்கு எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கலாம், ஆனாலும் ஒரு நாள் வரும், இந்த கரிசனைக்கேற்ற ஒரு ஆசீர்வாதத்தை நிச்சயமாக கர்த்தர் தராமல் விடவே மாட்டார். அல்லேலூயா. இந்த நாளிலும் பாருங்க பிரியமானவர்களே, இதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த நன்மை பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியும். அப்ப கர்த்தருக்குரிய எண்ணம் எப்படிப்பட்டது, கர்த்தருடைய சித்தம் என்னப்பட்டது, கர்த்தருடைய பரிபூரண சித்தம் என்ன என்று சொல்லி பகுத்தறியும். ஆண்டவர் எதையெல்லாம் விரும்புகிறார் பார்ப்போம். எபேசியர் 4வது அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், 22 வாசிக்கிறேன். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டு உங்களை உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. எப்படி ஆண்டவர் விரும்புகிறார் பாருங்க, எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் பாருங்க. என்ன சொல்றார் பாருங்க, அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டு. இன்றைக்கு நீங்க உங்களை நீங்க
ஆராய்ந்து பார்க்கணும். நம்மளுடைய உள்ளம், வாலிப பிள்ளைகளே, நீங்களும் உங்களுடைய உள்ளம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? சகோதர சகோதரிகளே, நீங்களும் உங்களுடைய உள்ளம் எப்படிப்பட்டது? ஏன் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, அங்க என்ன சொன்னார்? முதல்ல ரோமர்ல 12:2 என்ன சொன்னாரு? உங்கள் மனம் புதிதாக இருந்தார். அதுக்கு மேல என்ன சொன்னாரு? நன்மை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா பரிபூர்ண சித்தம். பரிபூர்ண சித்தம் ஆண்டவனுக்கு என்ன? அந்த பவுல் அழகா சொல்றாரு பாருங்க. ரோமருக்கும் சொல்றாரு, எபேசியருக்கும் சொல்றாரு, எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையிலே நம்ம இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட ஒரு குணாதிசயம் நமக்குள்ள இருக்க வேண்டும். அப்பொழுது என்று சொன்னால் பழைய மனிதன் ஆகிய நமக்குள்ள பழைய மனுஷன் என்னங்க? பழைய எண்ணங்கள், பொறாமை, மற்றவர்களை கெடுக்க வேண்டும் என்ற எண்ணங்கள், பல தவறான எண்ணங்கள் நமக்குள்ளே இருக்கும் பொழுது நாம் எப்படி கர்த்தரை தரிசிக்க முடியும்? இந்த நாளிலே நீங்க ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீங்க. ஆண்டவரிடத்தில் உங்களுடைய உள்ளத்தை கொடுங்க. அதான் ஆண்டவர் என்ன கேட்கிறாரு? உங்களுடைய இருதயத்தை எனக்கு கொடுங்கள் என்று கேட்கிறார். அந்த இருதயம் அவர் வந்து வாசம் செய்யும் பொழுது உங்களுக்கு விரோதமாக எழுப்புகிற ஆயுதங்கள் உங்களுக்கு வாய்க்காமலே போகும் பிரியமானவர்களே. அப்பொழுது அவர் உங்கள் உள்ளத்தில் வந்து வாசம் செய்ய நீங்க எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? புதிய மனுஷனை தரித்துக் கொள்பவர்களாக இருக்க வேண்டும். புதிய மனுஷன் யாரு? பழைய மனுஷன் யாரு? பழைய மனுஷன் என்று சொல்லும்போது பழைய ஏற்பாட்டு காலங்களில் பல சம்பிரதாயங்களை, பல சாஸ்திரங்களை பார்த்து கொண்டு பலவிதமான எண்ணங்களோடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளும் பொழுது யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் கொடுத்த 2 கட்டளை. என்ன கட்டளை? முழு உள்ளத்தோடு, முழு ஆன்மாவோடு, முழு பலத்தோடு ஒரு ஆண்டவராகிய இயேசு அன்பு கூற சொன்னாரு. 2வது கட்டளை என்ன சொன்னார்? உன்னை நீ நேசிக்கிறது போல பிறனை நேசிக்க வேண்டும் என்று சொல்லி 2 கட்டளை கொடுத்தார். இது எப்படிப்பட்டது? புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுகிறது. அல்லேலூயா. அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் மனம் எப்படி இருக்க வேண்டும்? புதிதாக்கப்பட வேண்டும். பிரியமானவர்களே, நம்ம ஆலயத்துக்கு வருகிறோம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம், அழகான ஆராதனை நடத்துறாங்க பாஸ்டர். ஒருவேளை இன்ஸ்ட்ருமெண்ட்கள் அதிகமாக இருந்து அதை அழகாக பண்ணி வைத்தால் அது அழகாக இருக்கும். இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வைத்து அதை நடத்தும் பொழுது அதனுடைய சார அம்சம் தான் முக்கியம். நிறைய பேர் நாங்களோட ஆராதனைக்கு வரும்பொழுது பிரியமானவர்களே, ஆராதனையில அந்த இன்ஸ்ட்ருமெண்டா கலர் கலர் லைட்டா அதெல்லாம் அந்த பெருசு, அந்த சார அம்சம். அவர் அந்த ஆராதிக்கும் பொழுது நமக்குள்ள என்ன இருக்க வேண்டும்? அந்த உள்ளம் தேவனோடு கூட திரும்ப வேண்டும். பிரியமானவர்களே, நீங்கள் கரங்களை தட்டி ஆராதிக்கும் பொழுது தேவன் நாமம் மகிமைப்படும். அல்லேலூயா. தேவன் அதை பிரியப்படுகிறார். எதற்காக நம்மளை அழைத்தார்கள்? அவரை ஆராதிப்பதற்காகத்தான், அவரை துதிப்பதற்காகத்தான், அவரை போற்றுவதற்காகத்தான், அவரை வாழ்த்துவதற்காகத்தான் நம்மளை அழைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, எகிப்து தேசத்திலிருந்து, அடிமை தனத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கி தேவன் அவரை ஆராதிக்கும்படியே தான் மக்களை தேர்ந்து கொண்டார். இந்த நாளிலும் ஆராதனைக்குள்ள வரும் பொழுது, அந்த ஆராதிக்கும் பொழுது தேவன் பிரியப்படுகிறவராக இருக்கிறார். காணிக்கையினால ஆராதிக்கிறோம், பாடலினாலே ஆண்டவரை துதித்து ஆராதிக்கிறோம், வார்த்தையினாலே தேவனை ஆராதிக்கிறோம். அவர் விரும்புகிறது என்ன? பரிபூர்ண சித்தம் என்ன? அறிந்து கொள்ளும். அப்படி அறிந்து கொண்டு நம்ம ஆலயத்திற்குள்ளே வந்து நம்ம ஆராதிக்கும் பொழுது அந்த பாடுகிற பாடல் வரிகள், அர்த்தங்கள் எல்லாம் நமக்குள்ளே கிரியை செய்யும். அல்லேலூயா. ஆராதனை பண்ணிக்கொண்டு இருக்கும் பொழுதே உங்களுடைய வியாதிகள் உங்களை விட்டு நீங்க பிரியமானவர்கள். ஆராதனை பண்ணிக்கொண்டு இருக்கும் பொழுது உங்களுடைய கட்டுகள் விலகும். பிரியமானவர்களே, பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே துதித்துக் கொண்டிருக்கும் போது என்ன நடந்தது? கட்டுகள் அவிழ்ந்தது, எல்லாம் பயந்து விட்டார்கள். இன்னைக்கு நீங்கள் இந்த ஆலயத்துக்குள்ளே வந்து ஆராதிக்கும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகளை கர்த்தர் தீர்க்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு என்ன பிரச்சனைகள், என்ன போராட்டங்கள் இருந்தாலும் நீங்கள் ஆராதிக்கும் பொழுது தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நம்ம வந்து பாருங்க, இந்த வசனத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி. இந்த புதிதான ஆவி என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா பிரியமானவர்களே, நமக்குள்ளே கெட்ட ஆவிகள் ஒன்று இருக்கிறது. நம்முடைய தவறான பாதையை நடப்பதற்கு உள்ளுக்குள்ளே என்ன இருக்கிறது? கெட்ட ஆவி. நீங்க ரோம 8வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா, 7வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த பாவ பிரமாணத்திலிருந்து என்னை விடுதலையாக்குகிறவர் யார்? நான் செய்யக்கூடாததை செய்கிறேனே, நான் செய்கிறதை செய்ய முடியவில்லை என்று சொல்லி
பவுல் அங்கலாய்க்கிறார். ஆனால் 8வது அதிகாரத்தில், ரோமர் 8வது அதிகாரத்தில் 1வது வருஷத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் சொல்லுகிறார், மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ நித்திய ஜீவன். அப்போ நமக்குள்ளே இருக்கிற அந்த பிரமாணம், அந்த பழைய ஆவியானது என்ன பண்ணுது? நம்மளை தவறாக நடத்தி கொண்டிருக்கிறது. அதனால தான் இந்த இடத்துல எபேசு பட்டணத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், எபேசு சபையில் ஆண்டவர் பவுல் பேசுகிறார். என்ன பேசுகிறார் பாருங்க, உங்கள் உள்ளத்தில புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. புதிய மனுஷன் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, அந்த இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக்குகிறவராக இருக்கிறார். பாவ சாபங்கள் கட்டுகள் எதுவாக இருந்தாலும் சரி, அதிலிருந்து நம்மளை விடுதலையாக்குகிற ஒரே ஒரு தேவன் யாருன்னா அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ரொம்ப அழகாக சொன்னாங்க அந்த பைபிள் காலேஜ், அந்த இந்து காலேஜில் எவ்வளோ அழகாக பாஸ்டர் சொன்னாங்க பார்த்தீங்களா? அதை யார் சாட்சி சொல்றது? அதுதான் இந்த சிலுவையில் அறையப்பட்ட போது அந்த 100க்கு அதிபதி சொல்லுகிறார், மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன். அந்த பயங்கரமான ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அந்த காலம் உண்டாகிறது, திரைச்சிலை 2ஆ கிழியுது. இப்படி பார்த்து அந்த காலம் உண்டாகி திரைச்சிலை கிழியும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார்? மெய்யாகவே இவர் யாருங்க? அவன் போர் சேவகன், ரோம போர் சேவகன். அவன் சொல்றான். அதை போல இன்றைக்கும் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவதை பாஸ்டர் அழகாக சொன்னார். அந்த இந்து காலேஜினுடைய ப்ரொஃபசர் சொல்றாரு, அந்த பையன் அழகாக வர்ஷிப் பண்ணி கொண்டிருந்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து. அப்பொழுது அந்த ப்ரொஃபசர் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? நீ இயேசுவை குறித்து இங்க அறிவிக்க பாடக்கூடாது என்று சொல்லி. ஆனால் நடந்தது என்ன? அழகாக சொல்லி அவங்க சொன்னாங்க, அவன் திரும்பவும் பாடக்கூடாது, இயேசுவை குறித்து நாமத்தை சொல்லி பாடக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது அவன் திரும்பவும் பாடல் ஆரம்பிக்கும் பொழுது அவன் சொல்லியிருக்கிறான், பரிசுத்தர் என்று ஆரம்பித்திருக்கிறான். அல்லேலூயா. அந்த பரிசுத்தர் என்று ஆரம்பிக்கும் பொழுது அந்த ப்ரொஃபசர் சொல்றாரு, நான் உன்னை இயேசு கிறிஸ்துவை குறித்து தானே பாடக்கூடாதுன்னு சொன்ன, நீ ஏன் பரிசுத்தர் என்று பாடுகிறாய் என்று சொல்லி. அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, பரிசுத்தர்னா அவனே ஒத்துக்கிட்டான், இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரம் தான் அந்த தகுதி உண்டு. அல்லேலூயா. அவரை தவிர இந்த உலகத்துல ஒருவருக்கும் அந்த பரிசுத்தர் என்ற அந்த நாமத்துக்குரிய தகுதி இல்லை என்பதை அவனே சொல்றான். அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும், அவர்கள் எல்லாருக்கும் தெரியும். நன்றாக வேதத்தை அறிந்தவர்கள், நன்றாக அந்த ஆச்சாரத்தை அறிந்தவர்கள் நீங்க போய் கேட்டு பாருங்க, அவங்களுக்கு தெரியும். ஆமா, இயேசு கிறிஸ்து கடவுள் தான் எங்களுக்கு தெரியும். ஆனா எங்களுடைய சம்பிரதாயம், சாஸ்திரங்கள் இதெல்லாம் வெளியில கொண்டு வர முடியாதுங்க. எங்களுக்கு தெரியுங்க உண்மையான தெய்வம் யாருன்னு எங்களுக்கு தெரியும், நீங்க சொல்ல தேவையில்லை. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எத்தனையோ பிராமண குடும்பங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு இன்றைக்கு உலகத்திலே பிரகாசிக்கிறார்கள். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்களால் அடக்கி வைத்துக் கொண்டு இருக்கவே முடியல. விவேகானந்தர் சொல்றாரு, அவர் ஆண்டவரை கரைத்து குடித்தவர், அந்த ஆன்மீகத்தில் சிறந்தவர். அவர் சொல்றாங்க, உண்மையான தெய்வம் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் பார்த்தேன் என்று சொன்னார். என் காலை கிழித்து கொண்டாங்க, என்னுடைய உடம்பை கிழித்து கொண்டாங்க, என்னுடைய இருதயத்தை கிழித்து அந்த ரத்தத்தினால் அவருடைய பாதங்களை கழுவேன் என்று சொல்லுகிறார்கள். யாருங்க? விவேகானந்தரோட அதிகமான பக்தி உள்ளவர்கள் இந்த உலகத்தில் உண்டாங்க. இந்துல அதிகமான பக்தி உள்ளவர்கள் உண்டா? கிடையாதுங்க. அவர் ஆண்டவர் இருக்கிறாரா என்பதை ஆராய்ந்தாரே தவிர கடவுள் இருக்கிறாரா என்று பார்க்கல. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சிறப்பு வழிகள் இருக்கிறது. பணத்தை கொடுத்தா சிறப்பு வழியில் அனுப்புவாங்க. அந்த தரிசனத்தை நான் என்ன பண்ண போறேன்? பார்த்துட்டு வந்தேன். ஆனா இது அப்படி இல்லைங்க. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? சமீபமாக இருக்கிறார். இந்த நாளிலும் இந்த 3 காரியங்களை நான் ஆராய்ந்து பார்க்கணும்னு சொன்னா அந்த ரோமர் 12:2 நேரம் போது. ரோமர் 12:2 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த 3 காரியங்களை நாம பார்த்தோம்னு சொன்னா தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தம் என்னதென்று
உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே என்ன ஆகணும்? இன்னைக்கு நம்மலாம் மறுரூபமாகும். இந்த 3 காரியத்தை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொன்னால் 1.5 மணி நேரத்துக்கு போகிறேன். ஆனால் இந்த 3 காரியத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? நன்மை, பிரியம், பரிபூர்ண சித்தம் என்ன என்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் எப்படிப்பட்டதாக மாறணும்? புதிதாக மாற வேண்டும். கர்த்தர் இந்த நாளிலும் இந்த வேத வசனத்தின்படி நம்முடைய இருதயத்தை அவர் புதிதாக்குவார். பழைய ஆவியை கலைந்து போட்டு புதிய ஆவியை நம்மளுடைய இருதயத்துக்குள்ளே பெற்றுக்கொள்வோம். நாம் தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபிப்போம். தேவ சமூகத்திலே வந்து அவரை ஆராதிப்போமாக. அபிஷேகத்தில் நிறைந்து அவருடைய வல்லமை பெற்றுக்கொள்வோமாக. ஒவ்வொரு நாளும் நாம் அபிஷேகத்தில் நிரப்பப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவனை ஆராதிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவனை தியானிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் அவரோடு கூட உறவாட வேண்டும். அப்பொழுது நாம் உடைய இருதயம் புதிதாக்கப்படும். அப்படிப்பட்ட ஒரு கிருபை தேவன் நமக்கு தரும்படியால் கர்த்தர் தாமே நம்மளுக்கு அப்படிப்பட்ட இருதயத்தை தருவாராக. பாஸ்டர் ஜெபித்து முடிப்பார். தாழ்த்தி கண்களை போது தேவசம் கேட்ட வார்த்தை பிரகாரம் நம்முடைய உள்ளான இருதயம் புதிதாக புதிதாக யார் நம்ம இருதயத்தை புதிதாக்குவார் என்று சொன்னார்? இயேசு மாத்திரம். இயேசு மாத்திரமே நம்முடைய இருதயத்தை புதிதாக்குகிறவர். நம்முடைய உள்ளான இருதயத்தை புதிதாக்குகிறவர் இயேசு மாத்திரமே. தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எங்கள் உள்ளம் புதிதாக இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மை பிரியம் பரிபூர்ண சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக நம்முடைய மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, எங்களுடைய மனம் புதிதாகிறதற்கு நாங்கள் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கிற பிள்ளைகளாக அல்ல, ஒரே ஒரு வேஷம். என் தேவன் பரிசுத்தம் உள்ள தேவனுக்கு முன்பாக நாங்களும் பரிசுத்த உள்ளத்தோடு பரிசுத்த இருதயத்தோடு ஆண்டவரே நன்மையும் தகப்பனை ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய பகுத்தறிவு தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம். உங்களுடைய தகப்பன் எங்களுடைய உள்ளான மனம் புதிதாகிறதுனால் நாம் அருளவும் ஆகுவதற்கு ஆண்டவரே நன்மையானதை தெரிந்து கொள்வதற்கு பிரியமான காரியங்களை தெரிந்து கொள்வதற்கு ஆண்டவரே உங்களுடைய சித்தம் என்னதென்று நாங்கள் அறிந்து கொள்வதற்கு கர்த்தர்களுக்கு கிருபை செய்யுங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆவியானவரே, எங்களை உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொண்டுக்கிறோம் என்று சொல்லி அப்பா எங்களை நீங்க எடுத்து பயன்படுத்துங்க என்று சொல்லி தேவ சமூகத்தில் கேளுங்க. ஆண்டவர்களை எடுத்து பயன்படுத்த வல்லவர்களாக இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியக்கூடாது. இந்த உலகத்துல 2 அதாவது எலியா சொல்றார், நீங்க 2 நினைவுகளால் குந்தி நடக்கிறது என்ன சொல்லி. நீங்கள் 2 நினைவுகளால் குந்தி நடக்கிறது என்ன? கர்த்தர் தெய்வம் என்றால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வம் என்றால் பாகாலை பின்பற்றுங்கள் என்று சொல்லி. 2 நினைவு அல்ல, எங்களுக்கு ஒரே நினைவு. நீங்க தான் ஆண்டவரே மெய்யான தேவன். எங்கள் உள்ளான இருதயம் மனதை புதிதாக்குறதுக்கு நீங்க தான் ஆண்டவர். எங்களுக்கு அந்த விசுவாசம்ங்கிற எண்ணம் நமக்குள் இருக்கும்போது ஆண்டவர் நம்ம உள்ளான இருதயத்தை புதிதாக்கி நம்மை மறுரூபப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆவியானவர் உங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறார். தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த நல்ல பிதாவே துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் இந்த நாளிலே கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக எங்களுடைய மனம் புதிதாகிறது நாளிலே மறுரூபமாக்குகிற செய்தியை நாங்கள் கேட்டிருக்கிறோம் ஆண்டவரே. நன்மையும் பிரியம் பரிபூர்ண சித்தம் என்னதென்று அறிந்து உமக்கென்று எழுதி பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. நாளிலே தேவ செய்தி கொடுத்த தாசனை கர்த்தர் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். இந்த நாளிலே கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக எங்கள் உள்ளான இருதயம் எங்கள் உள்ளான மனம் புதிதாகி உமக்கென்று எழுப்பி பிரகாசிக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே ஜெபத்தில் தகப்பன் இந்த நாளில் ஆராதனை கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளின் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இது வழிநடத்தும்படியாக உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொண்டுகிறோம். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் எங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும்
பரிசுத்த ஆவியானவருடைய அன்வனைக்கு மீண்டும் மீண்டும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.